பேர் சொல்லி சுந்தரமூர்த்தி. எங்கள் அப்பா அம்மா இருக்கிறது கவுண்டம்பாளையம், நாங்கள் இருக்கிறது வீரகேரளம். எங்கள் வீட்டுக்கு அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அதில் அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்டெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வாக்கிங் போனவர் அப்படியே வெளியே போயிட்டார். நான் பெங்களூர் போயிட்டேன். இப்போ ரிட்டன் இருந்ததா எதுவுமே இல்லை, 20 ரூபா மட்டும்தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ரிட்டன் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக காணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லோரும் தொலைவணும். எல்லோரும் நைட்டு 1 மணி வரைக்கும். திங்கக்கிழமை காணாமல் போயிட்டார். காலையில் 8:15 கிளம்புனவர். அப்புறம் நைட்டு வரைக்கும் வரல. நைட்டு வரைக்கும் தேடினோம் 1:30 மணி வரைக்கும். காலையில் எந்திரிச்சு எனக்கு ஞாபகம் வந்தது உங்களை தான். அண்ணி எங்கள் தங்கச்சி ஞாபகம் அது. அப்புறம் நான் காலையில் கூப்பிட்டு எங்கள் அண்ணிகிட்ட, அண்ணி பாபுஜி சுவாமிகிட்ட கேட்டிங்களா அப்படின்னேன். கொஞ்சம் கேளுங்கண்ணா. உடனே அண்ணி கேட்டாங்க. அவர் ஒன்றே ஒன்று சொல்லலாம், நேராக கிழக்க போயிட்டு தெற்க போயிட்டு மறுபடியும் கிழக்க போயிட்டார். அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்ச அந்த ட்ராக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா இவர் சொன்னது அதே மாதிரி தான் இருந்தது. அப்பாவும் அங்கேயே தான் இருந்தார். அப்புறம் அன்னைக்கெல்லாம் தேடிட்டு நேராக 3 மணிக்கு இங்கே வந்தோம். 3 மணிக்கு வந்தோடனே சொல்லிட்டாரு, நீங்கள் போய் விசாரிச்சா நான் சொன்ன ட்ராக்ல அவர் எல்லாரும் அதே பார்த்தாங்க. பட் அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருந்திருக்காரு. எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எங்கள் கண்ணு முன்னாடி போயிருக்கலாம், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சுவாமிஜி தான் என்ன சொன்னார்னா, நீங்கள் பூஜையில் இருங்க, இன்றைக்கி நைட்டு நாங்கள் எல்லோரும் ஊரெல்லாம் தொலைவிட்டு இருக்காங்க, நானும் எங்கள் அண்ணன் எல்லாம் இங்கே பூஜையில் உட்காந்தோம். அப்போ தான் சொன்னார், அவர் நடந்துகிட்டே இருக்கார், அவரை நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் இந்த பூஜை, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அதே மாதிரி பண்ணார். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கால் வந்துருச்சு, அப்பா அங்கே இருக்காரு அப்படின்னு. ஓம் சக்தி ஒண்டிப்புதூர்லைங்க. ஒண்டிப்புதூர் நம்ம சொன்ன சூலூர் அதே தாங்க. அந்த திருச்சி அதான் இந்த பக்கம் கிழக்க ஃபுல்லாக அவர் போயிட்டு வந்து நாங்கள் இந்த பக்கம்லாம் தொலைவே இல்லை. தொலாவின இடம் வந்து கிழக்க பக்கம் மட்டும்தான். அந்த நம்பிக்கை நீங்கள் சொன்ன அந்த நம்பிக்கையில் நாங்கள் அது மட்டும்தான் தொலைவணும். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் இங்கே வந்துட்டு அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், கண்டுபிடிக்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் தொலைவ வேண்டாம், வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா. நான் அப்பா காலையில் சொன்னால் ரெஸ்ட் எடுத்துட்டு வரல, மனசு கேட்குமா, எங்கேயாச்சும் ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு தொலைவாங்க இல்லையா? ஆமாம். ஆனால் தொலைவனா ஃபோன் வரும்னு நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஃபோன் வரும்னு சொன்னார். அதே மாதிரி 2:30 மணிக்கு கால் பண்ணிட்டாங்க அண்ணனுக்கு. எப்படி அவர் நம்பர் தெரிஞ்சது? அந்த ஃபேஸ்புக் ஷேரிங் அதெல்லாம். அதெல்லாம் நைட்டு நம்ம கேட்டாடி, இந்த மாதிரி குரூப்பில் போடலாமான்னு கேட்டார் நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர். நீங்கள் குரூப்பில் போடுங்க, எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிடலான்னு. குரூப்பில் போட்டோன்னா எங்களுடைய குரூப்பெல்லாம் நிறையா இருக்குது. எல்லா கம்யூனிட்டி குரூப்லலாம் போட்டால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆண்டவன் திருவருளால் நான் தான் சொன்னேன், எங்கே வேணாலும் ஒருத்தர் சிக்கலாம். ஆனால் அவர் லாக் பண்ணி அடுத்த நாள் வர்ற வெள்ளிக்கிழமை நல்லா செய்தி வரும். அதுக்கு நான் காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிறதுனே ஒரு சாமி இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். உன் தங்க நகை காணாமல் போனாலும் சரி, உன் வீட்டில் யாராச்சும் காணாமல் போனாலும் நாகவாசிக்கு நாகலோசனை அந்த சாமி அலங்காரத்தை கலைக்க சொல்லி நம்ம சிஷ்ய ஹரிஸ் தான் கலைச்சா கொடுங்க குட்டி பையன். அவன் கலைச்சு இந்த சாமியை கழுவி விட்டு மஞ்சள் பூசினாங்க. நான் சொன்னேன், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இந்த 2 சாமி நிப்பாட்டிடும். பாப்பா கொண்டு வந்து நிப்பாட்டிடும். நம்பிக்கை வைங்க. என்ன நாகவாசுகி நாகலோசனி, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தெய்வங்கள் அந்த 2 தான். இந்த ஓல்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேட்ஸ் பவர் அவங்க 2 தான். அவங்க கிட்ட சொன்னோம்னா உடனே கொண்டு வந்து கொடுத்தார். இது நான் செய்யலை. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் அப்பாவை அடுத்த நாள் கிடைக்க வச்சிருவேன், கோயிலுக்கு ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டை தவிடு வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு போட்டுரும். எனக்கு ஒரு 5000 ரூபா கூட நம்ம கேட்கல, எனக்கு தவிடு புண்ணாக்கு வாங்கி போட்டுரும். மாடு நல்லா இருந்தால் போதும், மக்களுக்கு அன்னதானம் நடந்தால் போதும், அதன் மூலிமா தர்மம் நடந்தால் போதும். இதுதான் விஷயம். ஓம் சக்தி. இப்போ சார் இவன் தான் அப்பாவுக்கு பார்த்தாரு, எந்த செய்வனே இருக்க